அன்பு மிகச்சிறந்த நேசத்திற்குரியவர்களே, இந்த புனிதமான மகபிரத்துடைய 10 நாட்கள் மிகச்சிறந்த மனிதனுக்குள்ள வாய்ப்பாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு தந்த மிகச்சிறந்த அருள் கொடையாகவும் இருக்கிறது. இந்த நாளையில் அதிகமான இஸ்திக்பார்கள், மகபிரத்துடைய நாட்கள் அல்லவா, அதிகமான இஸ்திக்பார்கள், அதிகமான திக்ருகள், குர்ஆனுடைய திலாவத்துக்களை ஓதி கடந்த கால கசப்புகளான பாவங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி நாம் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக சூறாக்கள், சூரா ரஅத், இந்த சூரா ரஅத் எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது என்றால், இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவார்கள், சூரா ரஅதை ஓதி ஒருவர் மன்னிப்பு கேட்டாரேயானால் கேள்வி கணக்கின் கஷ்டங்களில் இருந்து அவர் காப்பாற்றப்பட்டு இன்ஷா அல்லாஹ் உறவுகளுக்கு கூட ஷஃபாத் செய்யக்கூடிய வெகுமதியை அவர் பெறுகிறார் என்று சொல்லப்படுகிறது. சூரா ரஅதை விடக்கூடாது. சூரா ரஅத் அவ்வளவு பாக்கியமானது. குர்ஆனை ஓத தெரிந்தவர்களுக்கு மிகச்சிறந்த வரம் அது. மேலும் எண்ணிலடங்காத பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சூரா ரஅதை ஓதி முடித்து அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு ஒரு மிகச்சிறந்த மதிப்பு அளிக்கப்படுகிறது. ரஅதை ஓத 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 சொல்வார்கள், ரஅத் என்றால் இடி. அந்த இடி எப்படி பயங்கரமான முறையில் இடித்து அருள்மலையை பொழிகிறதோ, அதே போல பாவம் என்ற அந்த இடி அது ஒன்றுமில்லாமலாகி அல்லாஹுடைய அருள் மலை பொழிவது போல அவன் வாழ்க்கையில் அனைத்து ரஹ்மத்துக்களும் பொழியப்படுகின்றன. அதனால் இந்த சூறாவை தொடர்ந்து இந்த 10 நாட்களும் ஓதுங்கள். குர்ஆனுடைய திலாவத் தனி, இந்த சூரா ரஅதை அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு நினைவோடு ஓதுங்கள். பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அழுது பிராபலித்து மன்னிப்பு கேளுங்கள். கண்ணீருக்கு பெரும் வல்லமை உண்டு. அதே போல் அந்த சூறாக்களுக்கும் பெரும் பெரும் வல்லமை உண்டு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக.